இன்னைக்கு நம்ம வீடியோவில் சமையலில் இருக்கிற பொருட்களை எப்படி பாதுகாப்போம் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கத்தியை நம்ம பயன்படுத்துறது அடிக்கடி அலம்பாமல் ஈரத்து மேலே தொடச்சி வச்சோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து அது சிறப்பாக இருக்கும். அது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது ஈரம் இல்லாமல் தொடச்சி நீட்டாக எந்த காய்கறியோட வடையும் அடிக்காமல் வச்சுட்டோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நாள் நல்லா இருக்கும். அடுத்து எந்த விதமான கத்தி அருவாமனை அருவா எல்லாத்தையுமே நம்ம தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு வச்சோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நாள் துருவிடாமல் நல்லா வாங்கினாலும் அது போலவே இருக்கும். வச்சுட்டு அது வயரெல்லாம் எடுத்து சுருட்டி வைக்காம அப்படியே வச்சோம் அப்படின்னா அதுவே நல்லா இருக்கும். வயரெல்லாம் டேமேஜ் ஆகாது சீக்கிரம். அது போல் மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவிட்டு தொடச்சி வைக்கணும். இது வந்து மிக்ஸி ஜாரை வந்து வாரத்தில் 2 தடவையாவது வெதுவெதுப்பான நீரில் கழுவணும் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரை வந்துட்டு அப்படியே கமுத்தி வைக்காம நிமித்தி வச்சோம் அப்படின்னா பின்னாடி தண்ணி தேங்கி டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குக்கர் மூடியில் இருக்கிற அந்த ரப்பரை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிற மாதிரி மிக்ஸி ஜார் மூடியில் இருக்கிற ரப்பரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா லைஃப் லாங் நல்லா வரும், யூஸ் ஆகாது. அது போல் தேங்காய் துருவியையும் துருவிட்டு நல்லா கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா எறும்பு இதெல்லாம் அதை டச் பண்ணாது. தொடச்சி வச்சோம் அப்படின்னா துரு ஏறாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இப்போ ஏதாவது பொருள் கூர் மலங்கிருச்சு அப்படின்னா அதை உப்புத்தாள் கொண்டோ இல்லை உப்பு வச்சோ தேய்ச்சோம் அப்படின்னா மறுபடியும் ஓரளவுக்கு நல்லா கட் பண்ணுற மாதிரி நார்மலாக வந்துடும். அது போல் மிக்ஸி ஜார்லேயும் பிளேடு மலங்கி சரியாக அரைக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு ஒரு தடவை சுத்த விட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா ஓரளவு பிளேடு நல்லா ஷார்ப்பாயிரும். அதுக்கப்புறம் நார்மலாக அரைக்க ஆரம்பிச்சிடும். நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஈரம் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று எடுக்கணும் அப்படின்னா அதில் கீரல் விழும். இந்த மாதிரி கீரல் விழாமல் இருக்க அது ஒரு பாத்திரத்துக்கும் நடுவில் ஏதாவது பேப்பர் வச்சு எடுக்கணும் அப்படின்னா கீரல்லாம் விழாது. அப்படி இல்லைன்னா டிசி பேப்பர் இல்லை ஏதாவது வேஸ்ட் துணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை தனித்தனியாக கமுத்தி வச்சிருந்தாலும் கீரல்லாம் விழாமல் ரொம்ப நாளைக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பாத்திரம் வாங்கும்போதே நம்ம கொஞ்சம் கவனமாக வாங்கிடணும். அடிக்கடமான பாத்திரம் சுற்றிலாம் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்து வாங்கினோம்னா ரொம்ப நாளைக்கு வரும். இல்லை லேசாக இருக்கிற மாதிரி வாங்கினோம் அப்படின்னா சீக்கிரம் வெடிச்சிடும், அந்த வாயெல்லாம் சீக்கிரம் கீழே விழுந்துடும். அடிக்கனமான பாத்திரம் இல்லாமல் இருந்துச்சு, பாத்திரம் அடியில் லேசாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் அடி பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால பாத்திரம் வாங்கும்போது நம்ம பார்த்து கரெக்டாக வாங்கிக்கணும். மண்பானையில் சமைச்சோம் அப்படின்னா அந்த சாப்பாடு அதிலே வச்சுட்டோம் அப்படின்னா சாப்பாடுலாம் அதில் ஒட்டிட்டு கழுவும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சு கழுவணும் அப்படின்னா மண்பானை நல்லா ப்ளஸ் போலவே க்ளீனாக இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத புத்திர பாத்திரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வீட்டுக்கு சோப்பீஸ் நல்லா க்ளீன் பண்ணி வச்சோம்னா பார்க்க அழகாக இருக்கும். நான்ஸ்டிக் பாத்திரத்தை போலவே கண்ணாடி பாத்திரத்தையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு ஏதாவது பேப்பர் இல்லைன்னா துணி வச்சு வச்சிங்கன்னா கீரல் விடாமல் இப்போ கண்ணாடி பாத்திரம் நல்லா பளபளன்னு ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது போல் டீ கப்பு காஃபி கப்பு இதுலலாம் கரையை இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வினிகர் கொஞ்சம் ஊற்றி கழுவணும் அப்படின்னா அந்த கரையெல்லாம் போயிட்டு மறுபடியும் நம்மளுக்கு புதுசு போலவே நல்லா பளபளப்பாக கிடச்சி. மேலும் இது போல் நிறையா டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.